ஜனநாயகன் லீக் ஆனது காரணம் எல்முருகன் தான் செங்கோட்டையன் கிளம்பி வந்திருக்காரு. ஓகே, சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் கூட அதுக்காக ஒரு 6 பேரை கைது பண்ணிருக்காங்க. ஆமா, கைது பண்ணிருக்காங்க. செங்கோட்டையன் பத்தி பேசும்போது அவரு மறந்துட்டாரா இல்ல பழசெல்லாம் நினைவுக்கு வந்துருச்சாங்கிறது தெரியல. மாத்தி மாத்தி ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு போலயே. ஆமா, மாத்தி மாத்தி இல்ல, அவர் கரெக்டா தான் கேக்குறாரு. இடம் தான் கொஞ்சம் மாறி இருந்துட்டாரு. அவர் வழக்கம் போல என்ன 77ல இருந்து எந்த சின்னத்துக்கு ஓட்டு கேட்டாரோ அதே சின்னத்துக்கு இப்பவும் நன்றி மறக்காமல் அதே நினைவோடு கேட்டுட்டு இருக்காரு. இரட்டை இலைக்கு வாக்களிகள் கேட்டுட்டு இருக்காரு. ஆமா, இரட்டை இலைக்கு போடுங்க. ஐயோ இல்ல இரட்டை இலைன்னு சொல்லி கேட்டே பழகிட்டேன், அதனால வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் விசிலுக்கு மாத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போடுற அன்னைக்கு நேரா போய் இரட்டை இலை அமைக்கிட்டேன். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆமா, வெளியில வந்தோடனே விசில் சத்தம் கேட்டோன்னு அவருக்கு மறந்து மாத்தி அமைக்கிட்டனே அப்படின்னு சொல்ல போறாரு. புலி படம் அதுக்கு சம்பளம் வாங்கினாரு, ஆனா வருமானத்துல ஒரு தொகையை காட்டாம விட்டுட்டாரு. கணக்குல காட்டல விஜய்ன்னு சொல்லி ஒரு 1.5 கோடி ரூபாய் அபராதம் ஐடில போட்டாங்க. அது எப்படி நீங்க எங்க மேல போடலாம், எங்க மேல தப்பு இல்லைங்கிற மாதிரி விஜய் தரப்பு கோர்ட்டுக்கு போக இல்ல அந்த அபராதம் நீங்க செலுத்தணும்னு கோர்ட் சொல்லியிருந்தாங்க. அது இப்ப மேல்முறையீடு பண்ணியிருக்காரு விஜய் தரப்புல இருந்து உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இன்னொரு தகவல் என்னன்னா அஜிதா ஆக்னல் கனிமொழி முன்னிலையில திமுக சேர்ந்திருக்காங்க. ஆமா, அவங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, அதுவும் கொடுக்கல. ஒருவேளை அண்ணன் நம்மள வேட்பாளரா களமிறக்குவாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. பட் வேட்பாளராகவும் அவங்க அறிவிக்கல. விஜய் அவரோட நண்பரே இங்க அறிவிச்சிட்டாரு. அதனால நடுவுல எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த பதவி கொடுக்கலன்னு போய் கார்ல எல்லாம் போயிட்டு மறிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. எப்போதுமே ஒரு ஆதரவாளர்கள் படைபலம் சூழதான் போவாங்க. நம்ம இங்க இவ்வளவு எஃபர்ட் போடுறதுக்கு அதை போயிட்டு அங்கேயே போட்டலாமே சொல்லி அங்கேயே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது விஜய் அண்ணன் தான் பண்ணல. நம்ம அண்ணன் பில்லா ஜெகன் இருக்காரு, அவர் திமுக தான் இருக்காருன்னு அவரு கூட அவருமே ஏற்கனவே எஸ்ஏசி தூத்துக்குடி இந்த பக்கம் எல்லாம் போகும்போது அவருக்கு பக்கபலமா, விஜய்க்குமே ரொம்ப ஒரு மாதிரி நெருக்கமானவர் தான். ஆனா அவர் இப்ப திமுக இருக்காரு. அதே மாதிரி விஜய் கட்சியில இருந்த அவங்க தங்கச்சி அஜிதாவும் இப்ப திமுக இருக்காங்க.